ஹாய் கைஸ், வெல்கம் டு மலர் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈஸியான பிரெட் ரோல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 7 பிரெட் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாடிக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் முறை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாயில் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் கேரட் துருவி எடுத்துக்கோங்க, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற பிரெட் கிரம்ஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு குட்டி குட்டியாக பாலாக எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி இந்த ஷேஃபுக்கு நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப்பில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரோல் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரோல் எடுத்து இதில் டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்லேயே டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் இந்த ரோலை ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு பிரெட் ரோல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ்.